إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரஜபு மாதம் அல்லாஹ்வினால் புனிதமாக்கப்பட்ட மாதம் என்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த ரஜபு மாதத்தின் ஆக பெரும் சிறப்புகளில் மைல்கல்லாக நிற்கக்கூடிய ஒரு சிறப்பை நாம் எடுத்து சொல்ல வேண்டுமானால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜ் பயணம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பயணத்தை உற்று நோக்கினால் அதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் தென்படுகின்றது, வேகம் என்ற ஒரு விஷயம். கடந்த காலங்களில் ஒரு இடத்திலிருந்து ஒரு மனிதன் இன்னொரு இடத்திற்கு செல்வதற்காக நடந்தவனாக சென்றான், ஒட்டகத்திலும் குதிரைகளிலும் சென்றது இருக்கின்றது. அதே போன்று கப்பலிலே பயணம் செய்து கடலிலே சென்ற பயணங்களை நாம் பார்க்கிறோம். இவை அனைத்தையுமே அந்தந்த வேக ஓட்டத்தில் இருப்பதை ஒன்றை விட இன்னொன்று கூடுதலாக இதனுடைய சுருக்கமான நோக்கம் நேரத்தை சுருக்குவது, காலத்தையும் நேரத்தையும் தனக்குள் கொண்டு வருவது, மிச்சப்படுத்துவது. பின்பு வேகம் என்பது தேவையான நேரத்தில் தேவை என்பதினால்தான் நேரத்தையும் காலத்தையும் சுருக்குவதற்காக தங்களுடைய பயணங்களை வேகமாக ஆக்குவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்ப மிஅராஜிற்கு வருவதற்கு முன்னால் வேகத்தை பற்றி குர்ஆன் பேசி இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜிலே சென்று செய்யக்கூடிய சஃபா மர்வாவுக்கு மத்தியில் செய்யக்கூடிய இந்த நிலைக்கு, இந்த அமலுக்கு பெயர் சஈ என்று வைக்கப்பட்டிருக்கின்றது. சஈ என்றாலே விரைதல் என்று பொருள். வேகமாக விரைவதற்கு அரபியில் சஈ என்று குறிப்பிடப்படும். அதே போன்று ஜுமாவினுடைய தொழுகையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய நேரத்தில் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி, அதே சஈயிலிருந்து ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி, வியாபாரத்தை விட்டுவிட்டு குத்பாவின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்ற இந்த விரைவை அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதே போன்று நல்லடியார்கள் அல்லாஹ்வின் பக்கம் நன்மை செய்வதற்காக எப்படி அவர்கள் வருவார்கள் என்ற முனைப்பை அல்லாஹு தஆலா பேசும்போது வஸாரிஉ என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். வஸாரிஉ, விரைந்து வருவார்கள். அல்லாஹ்வின் பக்கம் நல்லறங்களுக்காக நன்மையான காரியங்களை செய்வதற்காக சாரிஉ, விரைந்து வருவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான விரைவான நடையை பற்றி, சுறுசுறுப்பான நடையை பற்றி சஹாபாக்கள் அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். இதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 விஷயங்களை நீங்கள் தாமதிக்காதீர்கள். யாரேனும் இறந்து விட்டால் ஜனாசாவை தாமதிக்காதீர்கள். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக குளிப்பாட்டி தொழ வைத்து அடக்கம் செய்து விடுங்கள். இன்னொன்று, ஒரு பெண் வயதிற்கு வந்து விட்டால், சரியான பொருத்தம் அமைந்து விட்டால் நிக்காஹை பிற்படுத்தாதீர்கள், நிக்காஹை விரைவுபடுத்துங்கள். நல்ல பொருத்தம், சாலிஹான கணவர் கிடைச்சிட்டார், உங்களுடைய மகளை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்து முடித்து வைத்து விடுங்கள். அதே போன்று ஃபர்லான தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டால் தொழுகையை தாமதிக்காதீர்கள். எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு. தொழுகையை வேகமா தொழுவதில்லை, நேரத்தை விரைவுபடுத்துறது. அல்லாஹ் விளங்கினோம். தொழுகையை சீக்கிரமா தொழுவதில்லை, தொழுகையை நிறுத்தி தொழுவதை நான் பின்னாடி சொல்வேன். தொழுவதற்கான முனைப்பை வேகம் காட்டுவது, தொழுவதற்கான நேரத்தில் விரைவது, இதை நீங்கள் தாமதிக்காமல் முன்னேரத்தில் தொழுவதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒளி பயணிப்பதுதான் இதுவரைக்கும் வேகத்தினுடைய உச்ச வேகம். ஒளியினுடைய வேகத்தை விட இன்னும் வேகத்திற்கு விஞ்ஞானிகள் போகவில்லை. இது மிஅராஜோடு ஒப்பிட்டால் இவர்கள் கோடி மடங்கு பின்னோக்கி இருக்கிறார்கள். நீங்கள் நாளைக்கே ஒளி வேகம் என்பதை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். ஒளி வேகத்தில் இன்னும் மனுஷன் பயணிக்கல. ஒருவேளை நீங்கள் நாளைக்கு ஒளி வேகத்தில் பயணித்தாலும், ஒளி வேகத்தை விட அதிகமான வேகத்தில் நீங்கள் பயணம் செய்து சென்றாலும் எங்களுக்கு ஆச்சரியம் இல்லை. ஏனெனில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த உலகத்தினுடைய ரஹ்மத்துல் லில் ஆலமீன்,
எங்களுடைய தலைவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கணக்கிட முடியாத அளவிற்கான வேகத்தில் பயணம் செய்து காட்டிவிட்டார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். இதைத்தான் ஒளியாண்டுகள் என்பதை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். இந்த கேலக்சியில் இருந்து, அதாவது மில்கிவே கேலக்சியில் இருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய அண்ட்ரோமிடா கேலக்சிக்கு இந்த மில்கிவே கேலக்சியினுடைய கடைசி கோளில் இருந்து அண்டை கேலக்சியில் இருக்கக்கூடிய முதல் கோளுக்கு சென்று சேர 4 லட்சம் ஒளியாண்டுகள் ஆகும் என்று இவர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். இதுதான் இவர்களுடைய உச்சபட்சமான கண்டுபிடிப்பு. ஆனால் எத்தனை கோடி கிலோமீட்டர் முதல் வானம் இருக்கின்றது என்றே இன்னும் உங்களுக்கு தெரியல. அங்கிருந்து இரண்டாவது வானம் 3, 4, 5, 6, 7, பின்பு அதற்கு மேலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலேயே செல்ல முடியாத தூரத்தை தாண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வந்திருக்கிறார்கள். சென்று பல அற்புதங்களை பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள். சொர்க்கம் நரகத்தை பற்றி அல்லாஹு தஆலா லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காட்டுவதற்காக நாம் அழைத்து சென்றோம் என்று பேசுகின்றார். இவ்வளவு தெளிவையும் ஒட்டுமொத்த இந்த விஷயத்தையும் காலத்தை சுருக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறையின் தாழ்பால் செல்லும் போது ஆட ஆரம்பித்து அது அடங்குவதற்குள் நபி அவர்கள் சென்று வந்துவிட்டார்கள் என்று ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பாயில் இருந்து எழுந்து கிளம்பினார்கள். அந்த பாயினுடைய சூடு தணிவதற்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வந்துவிட்டார்கள் என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். இந்த வேகத்தை நீங்கள் எந்த வேகத்தில் கணக்கிடுவீர்கள் என்று நமக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இன்னும் கத்துக்குட்டிதான் இந்த விஞ்ஞானிகள். இப்போதுதான் நீங்கள் ஒளி வேகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இன்னும் பலதரப்பட்ட வேகங்களை நீங்கள் கண்டுபிடித்தாக வேண்டும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிராத் என்ற பாலத்தை பற்றி பேசும்போது அங்கு பொறுமைக்கில்ல, யார் எவ்வளவு வேகமாக செல்கிறாரோ அது அவருடைய நல்ல அமல்களுடைய ரேங்க் என்று பேசப்படுகின்றது. கண்ணிமைக்கும் நேரத்தில் சிலர் செல்வார்கள், கண்ணிமைக்கும் நேரத்தில் செல்வார்கள் என்பதுதான் நல்லடியார்களுடைய முதல் விஷயமாக சொல்லப்படுகின்றது. அப்படியானால் நபிமார்கள் எவ்வளவு வேகத்தில் செல்வார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு வேகத்தில் செல்வார்கள்? சிலர் மின்னல் ஒளியின் வேகத்தில் செல்வார்கள், சிலர் பந்தய குதிரை, சிலர் காற்றினுடைய வேகம், சிலர் பந்தய ஒட்டகம், வேகமாக ஓடக்கூடிய ஒட்டகத்தின் வேகம். இவையெல்லாம் நல்லவர்கள் செல்லக்கூடிய வேகம் எனில் நபிமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சென்று சேரக்கூடிய வேகம், சிராத்தை தாண்டக்கூடிய வேகம் எவ்வளவு வேகமாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். வேகம் என்பது வெறுமனே கெட்ட வார்த்தையோ பாவமோ அல்ல. வேகம் என்பது சிராத்தில் நம்முடைய கிரேடை நிர்ணயிக்கின்றது என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நேரத்தில் நமக்கு புரிய வருவது மிஅராஜ் என்றதுமே வேகம் என்ற ஒன்று இருக்கின்றது. வேகம் எடுப்பது முஃமினுடைய ஒரு பண்பு. எப்போது என்றுதான் இப்போ நம்ம பார்க்கணும். எப்போது வேகம் எடுப்பது? வேகம் எடுப்பது என்பது ஒரு முஃமினுடைய பண்பு. வேகம் கண்டிப்பாக தேவை, விவேகமான முறையில் வேகம் தேவை. இது எப்போது என்பதற்கு மிஅராஜே சான்று பகர்கின்றது. அல்லாஹ்வை சந்திப்பதற்கான எந்த காரியங்கள் எல்லாம் நற்காரியங்கள் இருக்குமோ அத்தனை காரியங்களிலும் வேகம் எடுங்கள். எத்தனை நற்காரியங்கள் இருக்குமோ சதகா செய்யலாம் என்று எண்ணுகிறீர்கள், நாளைக்கு செஞ்சுக்கலாம், இல்ல இப்பவே செய்யுங்க. 2 ரக்காத்தை நாம அப்புறமா தொழலாம், இல்ல இப்பவே தொழுங்க. குர்ஆனை அப்புறமா ஓதலாம், இல்ல இப்பவே ஓதுங்க. எல்லா நன்மையான காரியங்களையும் நிறுத்தி நிதானமாக செய்யுங்கள். ஆனால் செய்யக்கூடிய நேரத்தை துரிதப்படுத்துங்கள், வேகப்படுத்துங்கள். அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கான உலகத்தில் எவையெல்லாம் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் நன்மையான காரியம் என்று கண்களுக்கு தெரிகின்றதோ அந்த காரியங்களை செய்வதற்காக நீங்கள் வேகம் எடுங்கள். இதுதான் மிஅராஜினுடைய மிக துல்லியமான வேக கணக்கு நம்மை காட்டுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அந்த அல்லாஹு தஆலா அழைத்த அந்த அழைப்பினுடைய நெருக்கத்திற்கு சென்ற அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேகம் நமக்கு பாடம் கற்பிக்கின்றது. ஒரு முஃமின் நன்மையான காரியங்களை செய்வதற்காக முனைப்போடு இருப்பான், விரைவுபடுத்துவான், நன்மையான காரியங்களுக்கு அவன் முந்திக் கொண்டு வருவான்.
போர்க்களத்தில் முதல் வரிசையில் நிற்பான். போர்க்களத்தில் எதிரிகளுடைய படையில் முன்னதாக அவன் நுழைவான். போர்க்களத்தில் தங்களுடைய வீரியத்தை அவன் வெளிப்படுத்துவான். இப்படி ஒவ்வொரு நன்மையான காரியங்களிலும் எதுவெல்லாம் உங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்குமோ, இந்த நெருக்கமாக்குதல் என்ற மிஅராஜினுடைய சம்பவம் நமக்கு புரிய வைக்கின்றது. வேகம் எடுங்கள், வேகமாக துரிதமாக செல்லுங்கள் அல்லாஹ்வின் பக்கம் செல்வதற்கான முனைப்பில். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், மிஅராஜிலே நடந்த மிக ஆழமான தத்ரூபமான ஒரு விஷயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் கழுவப்பட்டது. மிஅராஜிற்கு முன்னால் மஸ்ஜிதுல் ஹரமிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு படுக்க வைத்து மயக்கத்திற்கும் தூக்கத்திற்கும் தெளிவுக்கும் மத்தியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த நேரத்தில் அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு இதயம் வெளியே எடுக்கப்பட்டு ஜம்சம் நீரால் கழுவப்பட்டு ஈமானாலும் ஞானத்தாலும் நிரப்பப்பட்டு மீண்டும் இதயம் உள்ளே வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை சரி செய்தது ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். இந்த நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை நடந்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிராயத்தில் இருக்கும் போதே ஹலீமத்து ஸாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் பால் குடிப்பதற்காக விட்டிருந்த நேரத்தில் இதே போன்றது ஒரு ஆபரேஷனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது சிறு வயதில். பின்பு மிஅராஜுடைய நேரத்தில் இந்த நேரத்தில் மீண்டும் செய்யப்பட்டது. இது எல்லாவற்றுக்குமான எதற்காக இந்த உள்ளம் தயாரிக்கப்பட்டது, எதற்காக இந்த உள்ளம் தயார்படுத்தப்பட்டது, என்ன நடக்கப் போகின்றது? ஆரம்பத்தில் சிறு வயதில் தயார்படுத்தப்பட்டது மிஅராஜ் வரைக்கும், அதாவது நன்கு விளங்க வேண்டும், மக்கா வாழ்க்கை வரைக்கும், மக்கா வாழ்க்கை வரைக்கும். பின்பு இப்போது மதீனத்து வாழ்க்கை டோட்டலாக அப்படியே டிஃபரண்ட். இனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூடுதல் உத்வேகம் தேவை, கூடுதல் ஞானம் தேவை, கூடுதலான பயங்கரமான ஒரு உள்சக்தி தேவை, ஜிஹாத் மனப்போராட்டம் தேவை. இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா மிஅராஜிற்கு அழைக்கும் போதே அதை தயார்படுத்துகின்றான். இந்த வேகத்தையும் தாங்க வேண்டும், சொர்க்கம் நரகத்தை காணும் போது அது போன்றதையும் காண வேண்டும். துரிதமான நேரத்தில் சென்று வந்ததற்கு பின்னால் இனி மௌத் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க இருக்கக்கூடிய மதீனத்து வாழ்க்கை இருக்கின்றதே, இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை மிக திடமானதாக தயார்படுத்த வேண்டும். பத்ரை சந்திக்க போகிறார்கள், உஹதை சந்திக்க போகிறார்கள், ஹந்தக்கை சந்திக்க போகிறார்கள், மக்கா வெற்றியை அனுபவிக்க போகின்றார்கள், ஹஜ்ஜத்துல் வதாவிலே சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்ய போகின்றார்கள், பலதரப்பட்ட ஒப்பந்தங்கள் போடப்பட போகின்றது. எத்தனை எத்தனை விஷயங்கள் இந்த மதீனத்து வாழ்க்கையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க போகிறார்களோ, ஒட்டுமொத்தத்திற்கும் மிஅராஜினுடைய துவக்கத்தில் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தயார்படுத்துகின்றான். முதல் விஷயத்தையும் இரண்டாவது விஷயத்தையும் ஒன்றாக இணைத்து பாருங்கள். அல்லாஹ்வை நெருக்கமாக செல்ல வேண்டுமானால், நல்ல நம்முடைய பாடம், அல்லாஹ்விற்கு நெருக்கமாக ஒரு அடியார் செல்ல வேண்டும் என்று எண்ணினால், நினைத்தால், நான் ரப்புல் ஆலமீனுக்கு நெருக்கமாக ஆக வேண்டும் என்று நினைத்தால் அவர் தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும். தன்னுடைய இதயத்தை அசிங்கங்களையும் அருவருப்புகளையும் விட்டு கழுவி எடுத்தாக வேண்டும். தன்னுடைய உள்ளத்தை உள தூய்மையோடு அவர் மனப்பூர்வமாக அல்லாஹ்விடத்திலே சரணாகதி அடைய வேண்டும். குர்ஆனிலே கிட்டத்தட்ட 23, 24 இதயங்களை பற்றி பேசப்படுகின்றது. இதில் 20 இதயங்கள் கல்பை பற்றி. உங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வை கொண்டு நிம்மதி அடையக்கூடிய நிலையை அடையுமானால், உங்களுடைய உள்ளம் தொழுகையை கொண்டு நிம்மதி அடையக்கூடிய நிலையை அடையுமானால், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்று பொருள். நன்மையான காரியங்களால் நிம்மதி பெற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்குளிர்ச்சி நபி அவர்கள் தொழுகையில் அடைந்ததை போன்று உள்ளத்தை தூய்மைப்படுத்திவிட்டு சென்றதினால் தொழுகையில் கண்குளிர்ச்சி ஏற்பட்டு விட்டது. நல்லா கவனிக்கணும் இந்த விஷயத்தை, ஒன்றோடு ஒன்று இணைத்து பாருங்கள். சூரத்துர் ராதிலே அல்லாஹ் தஆலா கல்பினுடைய இத்மீனானை பற்றி பேசுகின்றான். சூரத்துர் ராதில அதே போன்று அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி மீளக்கூடிய கல்ப், எதற்கெடுத்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விடக்கூடிய கல்ப்,
அல்லாஹ்வை மனதிலே சுமந்து கொண்டே இருக்கக்கூடிய கல்பை அல்லாஹு தஆலா முனீப் என்று பேசுகின்றான் சூரா காஃபிலே. இதே போன்று அல்லாஹ்வினுடைய விஷயத்தை கேள்விப்பட்டாலே நடுநடுங்கக்கூடிய கல்பை பற்றி, கல்புல் வஜ்லை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஃபாலில் பேசுகின்றான். இதே போன்று கல்புல் லீன், மிருதுவான இதயம், கல்ப் மெல்லிய இதயம், இரக்க குணம் கொண்ட இதயத்தை பற்றி அல்லாஹு தஆலா சூரா ஜுமரில் பேசுகின்றான். இதே போன்று ரஹீம், கருணை மிக்கம், கருணை உள்ளம் கொண்டது, கருணை மிக்க இதயத்தை பற்றியும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இதே போன்று அல்லாஹு தஆலா குஷூ, அல்லாஹ்வின் பக்கம் இரையச்சம் கொண்ட கல்பை பற்றியும் அல்லாஹ் பேசுகின்றான். நிம்மதி, சகீனத், அமைதி பெறக்கூடிய கல்பை பற்றியும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இதே போன்று வலுவான இதயம், சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹு தஆலா வலுவான கல்பை பற்றியும் அல்லாஹ் பேசுகின்றான். இப்படி பேசக்கூடிய இந்த உள்ளத்தினுடைய நோக்கத்தை, ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா புரிய வைக்கின்றான். அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் நெருங்குவதாக இருந்தால், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டும் என்று நினைத்தால், வெறுமனே நினைத்துக் கொண்டு இருந்தால் நெருங்கிவிட முடியாது. உங்களுடைய உள்ளத்தை இப்படியெல்லாம் நீங்கள் தயார்படுத்த வேண்டும். எப்படியெல்லாம் இப்போது சொல்லப்பட்டதோ இப்படியெல்லாம் உங்களுடைய கல்பை நீங்கள் தயார்படுத்த வேண்டும். இதுதான் மிஅராஜில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் நமக்கு கற்றுத்தரப்படுகின்றது. அல்லாஹ்விற்கு நெருக்கமாக செல்ல வேண்டி யார் இருந்தாலும் அவர் தனது உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். இந்த நிலைகளில் எல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டும். இதை அல்லாஹு தஆலா சூரத்து ஷுஆராவில் இப்படி பேசுகின்றான். நாளை மறுமை நாளினுடைய திடுக்கத்தை பற்றி சொல்லிவிட்டு, யார் அன்றைய தினத்தில் அல்லாஹுக்கு நெருக்கமாக அமைதியான முறையில் வருவார் என்றால், இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சாந்தமான உள்ளம் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளம் போன்று. ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன், அறுப்பதற்காக தந்தையும் அறுப்படுவதற்காக மகனாரும் ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்கவில்லை என்பது வேறு, ஏன் எதற்கு என்று உள்ளத்தால் கூட நினைக்கவில்லை. அல்லாஹ் அதை வெளிப்படுத்துறான். அந்த இரண்டு கண்ணியமான தூதர்களுக்கும் உள்ளத்தில் கூட ஏன் அல்லாஹ் நம்மை இப்படி சோதிக்கின்றான், என் மகனுடைய உயிரை அறுத்துதான் என் ஈமானை நான் நிரூபிக்க வேண்டுமா என்ற எண்ணம் தந்தைக்கும் வரவில்லை. நான் உயிரை விட்டுத்தான் நம்முடைய ஈமானை நான் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்க வேண்டுமா என்று மகனுக்கும் வரவில்லை. ரெண்டு பேருமே பணிவானவர்களாக, பணிந்த நிலையில் அல்லாஹ்விடத்தில் ஒன்று கூடி வந்து விட்டார்கள். இந்த கல்போடு யார் நாளை மறுமை நாளையில் வருவாரோ இவருக்கும் அல்லாஹுக்கும் தான் நெருக்கம் இருக்குமே தவிர, எப்படியெல்லாம் கல்பு இருக்கக்கூடாது என்றும் அல்லாஹு தஆலா பல கல்புகளை பற்றி பேசுகின்றான். நோய்வாய்ப்படக்கூடிய கல்ப், சந்தேகிக்கக்கூடிய கல்ப், தேவையில்லாமல் பதட்டம் அடையக்கூடிய கல்ப், எல்லா விதமான கல்பை பற்றியும் அல்லாஹு தஆலா பேசி வைத்திருக்கிறான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மிஅராஜுடைய பயணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல்லாஹுக்கு பக்கத்தில் நெருக்கமான இந்த பயணம், அதற்கு முன்னால் உள்ளத்தை நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும், உள்ளத்தை திடகாத்திரமாக ஆக்க வேண்டும் என்பதற்கான இந்த துணியை அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத் தருகின்றான். மேலும் உள்ளம் கழுவப்பட்டதனுடைய விஷயம், ஏன் தொழுகையினுடைய மகத்துவமும் முக்கியத்துவமும் நமக்கு புரியவில்லை, ஏன் நோன்பினுடைய மகத்துவமும் முக்கியத்துவமும் நமக்கு புரியல, ஏன் இதுவெல்லாம் செய்யவில்லை என்றால், நம்முடைய உள்ளத்தை எப்படி கழுவியதற்கு பின்னால் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்காக அல்லாஹ் தஆலா நமக்கு மிஅராஜிலே இன்டிமேட் கொடுக்கிறானோ, இதன் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் இல்லை, நம்முடைய உள்ளம் தூய்மையானதாக இல்லை. தூய்மை இல்லாமலேயே அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க நினைக்கின்றோம். இது சாத்தியம் இல்லாதது. அல்லாஹ் தூய்மையானவன், மகா தூய்மையானவன். தூய்மையானதை மட்டுமே தனக்கு அருகில் அல்லாஹ் தஆலா அருகாமையில் விடுவான். தூய்மை இல்லாத அசுத்தங்கள், நஜீசுகள் ஒருபோதும் அல்லாஹுக்கு நெருக்கமாக செல்ல முடியாது என்பதை நீங்கள் நிதானமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது விஷயம், முனைப்போடு வேகத்தோடு விரைந்து செல்லக்கூடிய இந்த பண்பும் உள்ளத்தை தூய்மையானதாக கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சென்றால் அப்போது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பை தருவான். நிம்மதியையும் அமைதியையும் கண் குளிர்ச்சியும் ரப்புல் ஆலமீனிடமிருந்து உங்களுக்கு தரப்படும். அப்படி ஒரு அன்பளிப்பை அன்றைய தினத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் இந்த சமூக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு தான் தொழுகை. அதனால்தான் நபி அவர்கள் சொன்னாங்க, எனக்கு தொழுகையில் கண் குளிர்ச்சி இருக்கின்றது. ஏன்னா நபி அவர்கள் விரைந்து போனார்கள், உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டு போனார்கள். தொழுகை என்ற ஒன்றை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான்.
இந்த தொழுகை வெறுமனே சும்மா சாதாரண அமல் அல்ல. இது சாதாரண அமல் இல்லை என்பதை இந்த முழு சமூகமும் உணர வேண்டும், புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வளவு தூரம் அழைத்து அங்கு வைத்து அதை பற்றி பேசப்படுகின்றது. அங்கு வைத்து அல்லாஹு தஆலா அதை குறிக்கின்றான். குர்ஆன் முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வசனங்களிலும் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களேயானால் தொழுகையை அல்லாஹு தஆலா தொழுங்கள் என்று சொல்லல. தொழுகையை அகீமு என்ற வார்த்தையை கொண்டு பேசுகின்றான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகையை நிலைநாட்டுவார்கள். தொழுகையை தொழுங்கள் என்று சொல்லாமல் இகாமத், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். வித்தியாசம் என்ன? ஏன் அல்லாஹ் அப்படி பேசணும்? அகீமு என்று எதை பேசி இருக்கிறான் தெரியுமா? அன் அகீமு தீன், தீனை நிலைநாட்டுங்கள் என்று சொன்னதை போன்று தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் பேசுறான். இதிலிருந்து புரிய வருகின்றது, தொழுகை என்பது சடங்கல்ல, தொழுகை என்பது வெறுமனே உடல் இபாதத் அல்ல. தொழுகை என்பது உடல், மனம், இதயம், நேரம், ஒழுக்கம், சமூகம் ஒட்டுமொத்தத்தையும் அடைய வளைந்திருக்கின்றது தொழுகை. போன்று இந்த அகீமு என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்தியதனுடைய அர்த்தங்கள் எழும்புதல், எந்திரிச்சு நில்லுங்க என்ற அல்லாஹு தஆலா. அகீமு, இந்த எழுந்து நில்லுங்கள் என்பது தொழுகைக்காக எழுந்து நில்லுங்கள் அல்ல. நீங்கள் தொழுகைக்காக எழுந்து நிற்பது என்பது தீனை நிலைநாட்டுவதற்காக எழுந்து நில்லுங்கள். அதனுடைய துவக்கம், அதனுடைய ஆரம்பம், அதனுடைய ஆகார ஸ்ருதி, அதனுடைய அடையாளம் தொழுகை. தொழுகையை கொண்டு நீங்கள் துவங்குங்கள். ஆனா உங்களை எழுந்து நிற்க சொல்வது என்பது தீனை நிலைநாட்டுவதற்காக எழும்புதல், நிலைநிறுத்தல், அமைப்புடன் நிறுத்தல், தளரவிடாமல் காக்குதல். சில இடங்களில் அல்லாஹு தஆலா தொழுகையை ஹாஃபிது என்று பேசுவான். ஹாஃபிதூன், தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? விடாதீங்கன்றான். இதை நீங்க சப்போஸ் விட்டீங்கன்னா பின்னடைவு தொழுகைக்கு இல்ல, உங்களுடைய லைஃபுக்கு. உங்களுடைய லைஃப்ல சேஞ்ச நீங்க எதிர்பார்க்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீங்கள் விட்டு விடுவீர்கள், பின்னடைவை சந்திப்பீர்கள் தொழுகையை விட்டால். இதை பத்திரமா வச்சுக்கோங்க. ஹாஃபிதூன், அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் கொடுத்து அனுப்புறேன் என் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. இதை ஹாஃபிது, பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று உயிர்ப்புடன் தொடர செய்யுங்கள், தொடர்ந்து செய்து வாருங்கள். உயிர் இருக்கும் வரைக்கும் தொழுகை அவருடைய வாழ்வில் இருந்தாக வேண்டும். நேரத்தை மையப்படுத்தி தொழுகையை பேசுகின்றான். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன், முஃமின்களின் மீது தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. வெறுமனே எப்ப வேணா தொழுலாம் அல்ல, கிதாபம் மௌகூதா, நேரத்தை அல்லாஹ்வே நிர்ணயிக்கிறான். நீங்க நினைச்ச நேரத்துல செய்யறதில்ல, நான் நினைக்கிற நேரத்துல நீங்க செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, நான் எப்படி கொடுத்திருக்கணும் அப்படி செய்யுங்க. அதே போன்று விதிகளுக்கு உட்பட்டது தொழுகை. நீங்க பாட்டுக்கு நீங்க இருக்கிறதல்ல, சுத்தம் இருக்கணும், திசை இருக்கணும், ருக்கு இருக்கணும், சுஜூத் இருக்கணும், ரகாத் இருக்கணும். ஃபஜ்ருக்கு 2 தான், லுஹருக்கு 4 தான். நீங்க பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா தொழுவதில்ல. தொழுகை நிர்ணயத்தை அல்லாஹு தஆலா விதிக்கு உட்பட்டதாக, கண்டிஷன் சப்ளை, தொழுகை இப்படித்தான் இருந்தாக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நிர்ணயித்து வைத்திருக்கிறான். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த அகீமு என்ற வார்த்தையில் யாரெல்லாம் பொடுபோக்காக தொழுகிறார்களோ அவர்களுடைய பட்டியலை அல்லாஹு தஆலா தொழுகையாளிகளை விட்டு நீக்குகின்றான். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், பொடுபோக்கான தொழுகையாளிகளுக்கு கேடுதான். இப்போ வந்து சில தொழுகையாளிகள், இவர்கள் தொழுகையை நிலைநாட்டுபவர்கள் இல்லை, தொழுகையாளிகள். முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ் வ ஹுவ காதிஉஹும் வ இதா காமூ இலஸ் ஸலாத்தி காமூ குஸாலா, தொழுகைக்காக இவர்கள் வந்து நின்றால் சோம்பேறித்தனமாக நிற்கிறார்கள். யாருடைய பண்பு? முனாஃபிகீன்களுடைய பண்பு. யுராஊனன் நாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்கள். வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, குறைவாகவே தவிர அல்லாஹ் இவர்கள் நினைவு கூறுவதில்லை. இப்ப இவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்ற பட்டியலில் இருந்து அல்லாஹ்வாலே அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். நாம் அப்புறப்படுத்துறதில்லை, அல்லாஹ்வே அப்புறப்படுத்துறோம். இந்த தொழுகையாளிகளுக்கு அல்லாஹுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் அல்ல, நம்ம போய் ஃபத்வா கொடுக்க வேண்டாம். இப்படிப்பட்ட தொழுகையாளிகளும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு கேடு என்று அல்லாஹு தஆலா பேசக்கூடிய இந்த விஷயத்தை அலட்சியவாதிகள் தொழுகையாளிகளாக இருந்தாலும் அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள். அதே போன்று தொழுகையில் தொடர்ச்சி தேவை என்பதை குர்ஆனுடைய வசனங்கள் சுட்டிக்காட்டுகின்றது. மிக முக்கியமாக
மக்கா வாழ்க்கை, மதீனா வாழ்க்கை, மிஅராஜிலே தொழுகை கொடுக்கப்படும் போதே இதுவரைக்கும் நபி அவர்கள் தொழுதுதான் இருந்தார்கள். மக்கா வாழ்க்கையில் தொழுது கொண்டுதான் இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தொழுதார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தொழுதார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தொழுதார்கள். பின்பு மிஅராஜில் கொடுக்கப்பட்ட தொழுகை என்ன? ஏன் மீண்டும் அல்லாஹு தஆலா அதை புதுமைப்படுத்தி கொடுக்கின்றான்? அதனுடைய விதிகளை கொண்டு அல்லாஹு தஆலா ஏன் கொடுக்கின்றான்? ஜமாஅத்தை கொண்டு வந்து அல்லாஹு தஆலா சேர்க்கின்றான், ஜுமாவை கொண்டு வந்து அல்லாஹு தஆலா சேர்க்கிறான். பள்ளிவாசலில் கடமையாக அனைவர்களும் ஒன்று சேர்ந்து தொழ வேண்டும் என்ற கட்டமைப்பை அல்லாஹு தஆலா மிஅராஜில் இருந்து தொழுகையினுடைய சட்ட திட்டங்களை, வரையறைகளை மதீனாவில் இருந்து அல்லாஹு தஆலா துவங்குகின்றான். இந்த தொழுகையை கொடுத்ததற்கும் மிஅராஜ் மக்கா வாழ்க்கை, மிஅராஜ் மதீனா வாழ்க்கை இடையில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் உற்று நோக்கினால் பலதரப்பட்ட செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். 3 விஷயங்களை கொண்டு வந்து நான் உங்களுக்கு முன்னால் நிறுத்தி இருக்கின்றேன். ஒன்று, அல்லாஹ்வின் பக்கம் விரைவது, உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டு விரைவது. இப்படி விரைந்தால் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து நமக்கு சில பல பரிசுகள் கிடைக்கும். அந்த பரிசுகள், அன்பளிப்புகள் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உடலையும் அமைதி பெற்றதாக, நிம்மதி பெற்றதாக நம்மை ஆக்கிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை அவர்களுக்கு கண்குளிர்ச்சியை கொடுத்தது. போர்க்காலத்தில் எப்படி தொழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது. பயண தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதெல்லாம் எப்போ? மதீனால. மிஅராஜுக்கு பின்னால் தொழுகையை வைத்து அல்லாஹு தஆலா சமூகத்தை கட்டமைக்க நாடி இருக்கின்றான். நல்லா விளங்கணும். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன தொழுகையாளிகள் யார், தொழுகையை நிலைநாட்டுபவர்கள் யார்? சுருக்கமான உதாரணத்தில் நான் பேசுகிறேன். யாரும் தப்பா நினைக்க கூடாது. அல்லாஹு தஆலா உள்ளங்களை மாற்றட்டும். இன்ஷா அல்லாஹ் தௌபா செய்து மீண்டு விடுங்கள். 5 வேளையும் ஜும்மாவும் தொழுகையை தொடர்ச்சியாக தொழுபவர்கள் இன்ஷா அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டுபவர்கள். ஜும்மா மாத்திரம் தொழுபவர்கள் தொழுகையாளிகள். அவ்வளவுதான், வித்தியாசம் இவ்வளவுதான். ஜும்மா மாத்திரம் தொழுபவர்கள் தொழுகையாளிகள், அல்லது விட்டு 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 வக்துக்களை விட்டு விட்டு தொழக்கூடியவர்கள் தொழுகையாளிகள். தொடர்ச்சியாக தங்களுடைய தொழுகையினுடைய உணர்வு பூர்வமாக உள்ளம் ரீதியாக தொழக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள். இப்ப இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகையை வாழ்க்கைக்குள் நாம் வைத்திருக்கிறோம். இதுதான் பிரச்சனை. தொழுகையை நம்முடைய வாழ்க்கைக்குள் நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் பேசுகின்றது தொழுகைக்குள் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வாருங்கள். நல்லா விளங்கணும். இதை விட சிம்பிளா புரிய வைக்க முடியாது. தொழுகைக்குள் வாழ்க்கையை வைத்துக் கொண்டு உங்களுடைய தினம் இருக்கக்கூடிய டைம் டேபிளுக்கு ஏற்றவாறு தொழுகையை நீங்கள் அமைக்கிறீர்கள். தொழுகைக்கென்று அல்லாஹ் ஏற்கனவே டைம் டேபிளை போட்டு விட்டான். அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் அமைத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் காணலாம். தொழுகைக்காக வாழ்க்கையை அமைப்பது, வாழ்க்கைக்குள் தொழுகையை கொண்டு போய் சொருவதில்லை. தொழுகை தனித்து நிற்கும். அதற்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போய் சொருகி தொழுகைக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய இந்த நிலைக்கு நிச்சயமாக நாம் திரும்ப வேண்டும். இதுதான் இந்த இடத்தில் மிக தெளிவாக நமக்கு புரிய வரக்கூடிய விஷயம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போ கடைசி கன்க்ளூஷனுக்கு வர, அல்லாஹு தஆலா தொழுகையை கொடுத்ததனுடைய நோக்கம் மிக மகத்தான நோக்கம், மிகப்பெரிய ஒரு நோக்கம் என்னவென்றால், இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு அடையாளத்தை உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கின்றேன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹும் அந்த துஆவை அங்கீகரித்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு பிறப்பார்கள் என்று நற்செய்தியும் கூறிவிட்டான். அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி உண்மையானது என்றாலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, நீ குழந்தைய தரதாம் போற நம்புறேன், அதுல எந்த மாற்றமும் இல்லை, எனக்கு வரி இல்லை, இருந்தாலும் ஏதாவது எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டு. எனக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பார்கள் என்பதற்கான அடையாள சின்னமாக ஏதாவது ஒன்று காட்டு. அல்லாஹு தஆலா அந்த அடையாளமாக 3 நாட்கள் நீங்கள் பேச மாட்டீர்கள் என்ற விஷயத்தை குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் துகல்லிமன் நாஸ ஸலாஸத அய்யாம், 3 நாட்கள் நீங்கள் பேச மாட்டீர்கள் என்ற இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா ஒரு அடையாளமாக தருகின்றான். இப்ப அப்படியே நீங்க மிஅராஜுக்கு வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா மிஅராஜில் வைத்து தயார்படுத்துகின்றான். நபியே, 13 ஆண்டுகள் இந்த மக்காவினுடைய வாழ்க்கை, அவர்கள் உங்களை பார்த்து வசைபாடியது,
அவர்கள் உங்களை பார்த்து சொல்லால் அடித்தது, என்னவெல்லாம் இந்த ஊரில் இப்படியெல்லாம் உங்களை சூழ்ந்து நடந்ததோ இது இப்போது முடிவடைய போகின்றது. இனி நீங்கள் அதை திருப்பி தரப் போகின்றீர்கள். அதற்காக உங்களை நான் தயார்படுத்துகின்றேன். இனி உங்களுடைய வாழ்க்கை வேறொன்றாக மாறப் போகின்றது. இந்த தீனை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நிலைநாட்டப் போகிறீர்கள். நீங்கள் தலைமைத்துவத்தினுடைய மேலாக வரப்போகின்றீர்கள். ஹிலாஃபத்தை நீங்கள் ஆளப் போகின்றீர்கள். உங்களுக்கு கீழாக மிகப்பெரிய படைபலத்தை நாம் உருவாக்க இருக்கின்றோம். இஸ்லாம் நிலை கொள்ள போகின்றது. இனி இவர்களுக்கு அஞ்ச வேண்டிய வேலை இல்லை. மதீனாவினுடைய வாழ்க்கை வேறு மாதிரியாக நீங்கள் தீனை நிலைநாட்டுவதற்காக நாம் நம்முடைய பிளானிங்கை செய்துவிட்டோம். மதீனா ஹிலாஃபத்தினுடைய ஒரு பூமியாக இன்று முதல் இன்ஷா அல்லாஹ் மாறப்போகின்றது என்ற ஹிஜ்ரத்துக்கான விஷயத்தை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜில் வைத்து தயார் செய்கின்றான். அதற்கான அடையாளமாக இந்த தீன் நிலையுறத்தான் போகின்றது. இந்த தீன் நீங்கள் நிலைநாட்டப் போகிறீர்கள். இனி பத்ரை சந்திப்பீர்கள், உஹதை சந்திப்பீர்கள். அல்லாஹு தஆலா இவர்களுடைய அலிச்சாட்டியங்களை ஒரு கட்டத்தில் பொறுத்து கொண்டிருந்தான். இனி அல்லாஹு தஆலா அதாபு செய்ய போகின்றான். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், அல்லாஹ்வினுடைய அதாப் இரண்டு வகைகளில் வரும். ஒன்று நேரடியாக அல்லாஹு தஆலா அதாபை தருவான் அவன் புறத்தில் இருந்து. இன்னொன்று முஃமின்களுடைய கரத்தால் முஃமின் அல்லாதவர்களுக்கு அல்லாஹு தஆலா அதாபை ஏற்படுத்துவான். இதுதான் மதீனாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு சென்று 300 நபர்கள் 1000 நபர்களை ஓட விரட்டினார்கள். உஹது களம், கந்தக், எண்ணற்ற போர்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படை முன்னேறிக் கொண்டே இருந்தது. ரோமும் பாரசீகமும் எட்டி பார்க்கக்கூடிய அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ச்சி, சஹாபாக்களுடைய வளர்ச்சி, இந்த தீனுடைய வளர்ச்சி உயர்ந்து நின்றது. இதற்கான அடையாளம் தான் தொழுகை. இது நடக்கத்தான் போகின்றது. ஒவ்வொரு தொழுகையில் நீங்கள் எப்படி இமாமாக நின்று நீங்கள் குனிந்தால் உங்களுக்கு பின்னால் உள்ளவர் குனிவார்கள். நீங்கள் சுஜூதுக்கு சென்றால் உங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் சுஜூதிற்கு வருவார்கள். இவை எப்படி நடந்து கொண்டே இருக்கின்றதோ இதே போன்று இன்ஷா அல்லாஹ் இந்த தீனிலும் உங்களுக்கு பின்னால் ஒரு படையை நீங்கள் உருவாக்கி விடுவீர்கள். அதற்கு அல்லாஹ்வினுடைய உதவி வரும், பின்பு வெற்றி வரும். ஹுதைபியாவில் உங்களை தடுத்து நிறுத்தியவர்கள் மக்கா வெற்றி அடையக்கூடிய நேரத்தில் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ரத்தமின்றி காயமின்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டார்கள். எந்த ஊரிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அதே ஊரை வெற்றி கொள்வதை விட ஆக சிறந்த பரிசு எதுவாக இருக்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவையெல்லாம் செய்ய போகிறார்கள் என்பதற்குத்தான் மிஅராஜிலே வைத்து அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தயார்படுத்தினான். இந்த நேரத்தில் நான் சுருக்கமாக மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். தொழுகை என்பது வெறுமனே அது சடங்கல்ல, தீனை நிலைநாட்டுவதற்கான ஆதாரம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகை என்பது மகத்தான ஒரு வேலைக்காக நம்மை தயார்படுத்தக்கூடிய பயிற்சி என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் உள்ளம் சுத்தம், அல்லாஹ்வின் பக்கம் விரைவது, இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒன்றாக இணைத்துத்தான் தொழுகை நமக்கு பயிற்சி அளிக்கின்றது. சலாமோடு முடிந்து போவதில்லை. ஒவ்வொரு தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரைக்கும் இந்த தீனை எப்படி நிலைநிறுத்தப் போகின்றோம் என்பதற்கான பயிற்சி அல்லாஹ்விடத்தில் நேரடியாக நாம் பயின்று கொண்டிருக்கின்றோம். இதுதான் தொழுகை, இதுதான் நிலைநாட்டுதல் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மிஅராஜில் இருந்து நாம் பாடம் படித்த இந்த 3 விஷயங்களையும் நல்லறங்களாக எதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றானோ அத்தனை நல்லறங்களின் பக்கமும் நபி அவர்கள் எப்படி விரைவாக மிஅராஜிற்கு சென்றார்களோ விரையக்கூடிய பாக்கியம் கொண்டவர்களாக, விரைந்து செல்லக்கூடிய ஆற்றல் கொண்ட உள்ளமும் உடலும் கொண்ட மனிதர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்குவானாக. உள்ளங்கள் தூய்மையானதாக, எதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா நஜீஸ் என்று சொல்லி இருக்கின்றானோ அத்துணை அசுத்தங்களில் இருந்தும் நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் தஆலா தூய்மைப்படுத்தி, எதுவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தது என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றானோ அப்படிப்பட்ட ஹிக்மத், ஞானம், கல்வி ஒட்டுமொத்தத்தையும் கொண்டு அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளங்களை நிரப்புவானாக. அல்லாஹ் எதை நமக்கு தருகின்றானோ அதை திருப்தி கொள்ளக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கும் நேரத்தில் அவனால் புரிந்து கொள்ளப்பட்ட நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.